சென்னை அருகே ஓஎம்ஆர் நாவலூரில் அரசு கொடுத்த இடத்தை அரசு அதிகாரிகளே அபகரிக்க முயற்சி செய்வதாக உரிமையாளர் புகார் தெரிவித்துள்ளார். ஓஎம்ஆர் நாவலூர் பகுதியில் வசித்து வரும் பெருமாள் என்பவருக்கு 1995ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி 870 சதுர அடி இடம் இலவசமாக கொடுத்து பட்டா வழங்கியுள்ளார். இந்த நிலையில் 2001ஆம் ஆண்டு அந்த இடத்தில் பொது வழி உள்ளது என்று கூறி வீட்டின் சுற்றுச்சுவரை இடித்துவிட்டு அங்கு உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்திற்கு அரசு அதிகாரிகள் பாதை அமைத்து கொடுத்துள்ளனர். இதுகுறித்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் உரிய ஆவணங்களுடன் பெருமாள் வழக்கு தொடர்ந்த நிலையில் சுற்றுச்சுவரை இடித்து அமைக்கப்பட்ட பாதையை உடனடியாக உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நிலையில் 22 ஆண்டுகளுக்கு பின் தற்போது மீண்டும் வீட்டின் சுற்றுச்சுவரை இடித்து மென்பொருள் நிறுவனத்திற்கு பாதை அமைத்து கொடுக்க திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முயற்சி செய்வதாக பெருமாள் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 1995 870 சதுர மீட்டர் பட்டா கொடுத்தாங்க. 174 நம்பர் பட்டாவில் அந்த பட்டாவில் ஒரு பாதை இருக்குன்ட்டு 2001 ஒரு பாதை ஒன்று போட்டு அது சம்மந்தமாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஓஎஸ் நம்பர் 12 2001 போட்டு 2002 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. போட்டரோட ரிமூவ் பண்ண சொல்லி உத்தரவு வந்துடுச்சு. சரி, அந்த உத்தரவு இது பண்ண மதிக்காமல் இப்போ போன வருஷம் மே மாதம் வீடியோ ஒரு உத்தரவு போட்டு அந்த சேவரை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு போயிட்டு, சரி அது சம்மந்தமாக திருப்பூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுக்கிறேன். 43/2024 வீடியோவுக்கு அந்த அதிகாரம் இல்லாமல் இது பண்ணிட்டு போகிறாரு. எங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆகுது. ஊரில் இருக்க முடியாது. அந்த வழியை எடுத்து கார்பரேட் கம்பெனிக்காக விற்கிறதுக்கு பார்க்குறாங்க.